பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த சிறப்பு முன்பதிவு என்பது 120 நாட்களுக்கு முன்பாக தொடங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த ரயில் முன்பதிவு என்பது இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்போது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு அலுவலகத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான அந்த 11ஆம் தேதி செல்வதற்கான அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதே போன்று ஜனவரி 12ஆம் தேதி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 13, 14, 15, 16 ஆகிய தினங்கள் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் 2025ஆம் ஆண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கிறது. தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை வருவதன் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை நாட்களில் 120 நாட்களுக்கு முன்னதாகவே ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது 120 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கி நடைபெற்றது. அதே போல தற்போது பொங்கல் பண்டிகைக்கு தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக இன்று காலை 8 மணி அளவில் இந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கியது. 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி சொந்த ஊர்களுக்கு செல்ல முற்படுபவர்களுக்கான அந்த ரயில்வே டிக்கெட் முன்பதிவு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12ஆம் தேதி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கான அந்த முன்பதிவு டிக்கெட் என்பது நாளைய தினம் நடைபெறும். இந்த நிலையில் தற்போது ஏராளமான பொதுமக்கள் தற்போது எழும்பூரில் இருக்கக்கூடிய அந்த முன்பதிவு செய்யக்கூடிய அலுவலகத்தில் வருகை தந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினமும் இதே போன்று முன்பதிவு என்பது தொடங்கி நடைபெற இருக்கிறது. தற்போது ஏராளமான பொதுமக்கள் தற்போது வரிசையில் நின்று முன்பதிவினை செய்து வருகிறார்கள். அந்த காட்சியினும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதே போன்று IRTC செயலி மூலமாகவும் முன்பதிவு என்பதை செய்யலாம் என்பது போன்றும் தென்னக ரயில்வே சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.